ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். நேற்று கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் அன்னதானம் நடந்தது. அந்த நிகழ்ச்சி அன்னதானம் செய்த தொண்டர்கள் நீடு வாழ வேண்டும். ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 200 தொண்டர்கள் அங்கே சென்று செலிக்காமல் மரியாதையோடு ரொம்ப பக்குவமாக வாங்கம்மா, போங்கம்மா, வாங்க, உட்காருங்க என்று சொல்லி ஒரு மரியாதையோடு மதித்து அன்னதானம் செய்ததை அங்கே உள்ள மக்கள் அளவெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இது உயர்ந்த ஒரு கொள்கையா, உயர்ந்த செயல். இங்கே இருந்து தொண்டு செய்த, அங்கே சென்று அன்னதானம் செய்த தொண்டர்களை மனமாற வாழ்த்துகிறேன். அவர் திருவடியை வணங்குகிறேன். இந்த சங்கம் பணிவு உள்ள சங்கம். பணிவு, அந்த பணிவு தான் ஆன்மீகமாகும். பணிவில் என்றால் ஆன்மீகம் இருக்க முடியாது. முதல் திருவடியை வணங்குது வேண்டும். இப்போ ஞானிகளை நாம் பூஜை செய்கிறோம். திருவடியே சிவம் ஆவது தேருன்னு சொல்லுவார். திருவடியை வணங்குதல் பணிவு இல்லாமல் வணங்க முடியாது. ஆகவே இந்த சங்கம் ஒரு பணிவுள்ள சங்கம், உயர்ந்த சங்கம், உயர்ந்த தொண்டர்கள், உயர்ந்த சங்கம். இந்த சங்கம் வளர வேண்டும், மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். வளர்ந்தால் உண்மை ஆன்மீகம் புலப்படும். உண்மை ஆன்மீகம் என்பதே தானம், தியானம், பசியாற்றுவித்தல், இனிமையாக நடந்து கொள்ளுதல், புலால் உண்ணாது இருத்தல், உயிர் கொலை செய்யாதிருத்தல், ஜீவகாருண்யம், ஜீவகாருண்யத்தை கடைபிடித்தல், உருகி தியானம் செய்தல். இதுதான் உண்மையான ஆன்மீகம். மற்றதெல்லாம் எந்த ஆரவாரத்துக்கும் பயன்படாது. 1008 யாகம் செய்யலாம், யாகத்தெட்டு 1008 கோயில் கட்டலாம். இதயத்தில் தயை இருக்க வேண்டும் அல்லவா? இதயத்தை தயை இல்லை என்றால், தயை சிந்தை இல்லை என்றால் அத்தனையும் பயன்படாது. ஆகவே தயை சிந்தை உள்ளவர்களுக்கு எந்த தடங்கும் தேவையில்லை. அந்த தயை சிந்தை எப்போது வரும்? பெரியோர்கள் ஆசி இருந்தால் தான் வரும். ஞானிகள் ஆசி இல்லாமல் தயை சிந்தை வராது. தயை சிந்தை இல்லாமல் கடவுள் அடையவும் முடியாது. கடவுள் அறவாளி அந்தணன்னு சொல்லுவார். அறக்கடலாக இருக்கிறான். ஆளினா கடல், அறவாளி அந்தணன்னு சொல்லுவான். இப்போ அறக்கடலாக இருப்பவன், நாம் அறக்கடலாக இருப்பவன் அது அடைய வேண்டும், அவன் திருவடியை பெற்ற வேண்டும் சொன்னால் நாமும் அறநெறியை பின்பற்ற வேண்டும். அறநெறியை பின்பற்றுவதற்கு நமக்கு அறிவு போதாது, எனக்கு போதாது. அப்போ திருவள்ளுவர் துணை கொண்டு அறநெறியை பின்பற்ற வேண்டும். திருவள்ளுவர் துணை இல்லாமல் அறநெறியை பின்பற்ற முடியாது. ஜீவகாரணத்தை கடைபிடி, ஜீவகாரணிய தலைவர்களாகிய ஞானிகளை வணங்காமல் ஜீவகாரணியத்தை கடைபிடிக்க முடியாது. ஜீவகாரணத்தை கடைபிடிக்காதவர்களுக்கு ஞானம் இல்லை. ஏன் ஜீவகாரணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால், ஜீவ தயவு மேற்கொள்ள ஜீவகாரணியத்தை கடைபிடிக்க பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் தீரும். பாவங்கள் தீர தீர செல்வம் பெருகும். கடன் சுமை இருப்பதும், நோய்வாய்ப்பட்டு இருப்பதும் முன் செய்த வினைப்பயன். முன் செய்த வினைப்பயன்தான் கடன் சுமை, தொட்டது தொடங்காமை, வியாபாரம் தடைப்படுதல், விவசாயம் தடைப்படுதல், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவிக்குள் சந்தேகப்படுதல், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. இதெல்லாம் முன் செய்த வினைப்பயன். அப்போ புண்ணியம் மிகுதி இருந்தால், புண்ணியம் இருந்தால் வறுமையில்லாத வாழ்வு வரும். கடவுள் ஆசி. ஜீவகாரணத்தை கடைபிடித்தால் வறுமை இல்லாத வாழ்வு உண்டாகும். அச்சம் இருக்காது. அச்சமில்லா வாழ்க்கைக்கு ஆன்மீகம் அவசியம். இப்போ ஜீவகாரண்யம் என்பதும் ஆன்மீகம் என்பது ஒன்றுதான். அப்போ ஆன்மீகத்தை, ஜீவகாரணத்தை கடைபிடிக்கிறோம் திருவள்ளுவர் துணை கொண்டு. ஏன்னா என்ன லாபம்னா, ஜீவகாரணத்தை கடைபிடிப்பதால் என்ன லாபம்னா, கடைசி வரலும் நோய் இல்லாது இருக்கலாம். கொடிய நோய் இப்போ உலக மக்கள் எங்கே பார்த்தாலும் படாத நோய், வைத்தியம் ரொம்ப அளவில்லாத செலவு, வைத்திய செலவு செய்கிறார். அது விடுபடும், அதிலிருந்து விடுபடலாம்.
அப்போ அதுக்கு தான் விஜயகானத்தை கடைப்பிடிப்பது அதுக்கு ஏன் பக்தி செலுத்துதுன்னு சொல்லலாம். அது மாதிரி செய்யலாம். பக்தி செலுத்துவது அதுவும் நாம் காட்டுகின்ற பாதை. தலைவன் திருவடியை பூஜை செய்கிறதுக்கு நாம் சொல்கிறோம். பெரியவங்க ஆசி பெற்றுக்கொண்டு மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், ராமலிங்க சாமிகள் இப்படியே ஞானிகள் ஆசி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறோம். அவன் எக்காலத்திலும் இருக்கக்கூடியவங்க, அழியாத வாய்ப்பு, அழியாத தன்மை உள்ளவர்கள் ஞானிகள். மாணிக்க வாசகர் பழைய நூல்கள் எல்லாம், திருமந்திரம் போன்ற நூல்கள் எல்லாம் சாத்திரம். திருவாசகம் தோத்திர பாடல். திருவாசகமோ திருஞான சம்பந்தரோ தோத்திரத்திலேயே சாத்திரமும் இருக்கும். சாத்திரம் என்பது உடம்பை பற்றி பேசுவதாகும். ஆன்மா எப்படி இது வந்தது, இது ஏன் நரதரை வந்தது, ஏன் சாகனம், இதை எப்படி விடுபடுவது, ஜென்மத்தை எப்படி கடை தட்டுவது, இதெல்லாம் உடம்போட இயல்பு, அதில் எப்படி விடுபடுவது, எப்படி இந்த உடம்பை கொண்டே கடவுள் அடைவது, இதெல்லாம் சாத்திரம். இந்த உடம்பு இப்படி வந்தது, ஏன் பசி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் நரதரை மூப்பு வந்தது, ஏன் கோபம் வந்தது, ஏன் நோய் வந்தது, என்ன காரணம், அதுக்கு என்ன விளக்கம், இதெல்லாம் அறிந்து கொள்வது, அறிந்து விடுபடுவது தான் சாத்திரம். அதுக்கு வழிகிறது சொல்லும். அப்போ உடம்பை மனிதனை மையமாக கொண்டதான் வேதங்களும் 6 சாஸ்திரங்களும் 64 கலைகளும் மனிதனை மையமாக கொண்டது தான். எந்த மிருகத்துக்கு ஞானிகள் எழுத மாட்டார்கள். இப்போ மனித வாழ்க்கைக்கு தேவையானது தான் அந்த சாஸ்திரம். இப்போ திருவாசகம் தோத்திரம். கடவுள் ஒருத்தன் இருக்கிறான், கடவுளை புகுந்து பாடுவதால் ஆசி பெறலாம். கேட்பவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், பாடுவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது தோத்திர பாடல். மற்ற திருக்குறள் சாத்திரம் அல்லது வேதம் அல்லது அறிவுரை நூல் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த அறிவுரை நூலை நாம் படிக்கிறோம், அன்பர்கள் படிக்கிறார். திருவாசகத்தில் நுட்பமான கருத்து இருக்கும். இதில் நம்ம சிவபுராணத்தில் முன்னமே சொல்லியிருக்கிறேன். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமுத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்னார். அதுக்கு விளக்க சொல்லியிருக்கிறேன். பிறந்திழைத்தேன் எம்பெருமானார். எல்லா பிறவையும் மனிதன் எடுத்திருக்கிறான். மனிதன்தான் மரமாக இருப்பான், இதயத்தில் கனிவே இருக்காது. மிருகங்களாக இருந்திருக்கிறான். மனிதன் தான், ஆனால் மிருக குணங்கள் இருக்கும். முதலையாக இருப்பான், கழுவு மேலே நழுவுன்னு சொல்லுவான். அப்படி சில பேர் இருப்பார். ஆக மனிதனாக இருப்பது பல ஜென்மங்கள் கடந்து தான். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், அல்லல் பட்டு இழைத்தேன் அப்படின்னார். ரொம்ப இழைச்சி போயிட்டேன் நான், இப்படி பிறவி எடுத்துன்னு சொல்வார். ஆக கடைசி பிறவியில் யாரேனும் ஒருவன் சொல்ல வேண்டும். ஞானிகள் ஆசி இருந்தால்தான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி விடுவிட்டனர். திருவாசகத்தில் மெய் அதான் உண்மை. பொய்யேன்னு சொல்லலை, மெய்யே உன் திருவடிகள் கண்டின்றி வீடுற்றேன். திருவடியை மெய்யானவன் திருவடியை பூஜை செய்து வீடு பேர் அடைந்தேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. உள்ளத்துள், இது பெரிய வார்த்தை. பார்த்தா பாடல் இன்னும் ஜாடுற மாதிரி தெரியும். வாசி வசப்பட்டவன் இடங்களையும் பெண்களையும் புருவத்தை செலுத்தி வைத்தால் அது என்ன செய்யும்? அந்த காற்று புருவத்தைக்கும் மூலாதாரத்துக்கும் மயிரடை போன்ற நரம்பு இருக்கு. அது பெரும நாடி, ஈஸ்வர நாடின்னு சொல்லுவான். அந்த நாடியை பொறுத்து ஔவையாரும் சொல்லுவார், 72,000 நாடி அவற்றுள் முழுபத்து நாடி முதல்னா. 72,000 நாடி நரம்புகள் உண்டு. அது முக்கியமான நாடி 10 நாடிம்பார். நரம்பெனும் நாடி இவையனுக்கெல்லாம் உரம்பெரும் நாடி உண்டுன்னார். எல்லா நரம்புகளுக்கும் நாடிகளுக்கும் ஒரு ஈஸ்வர நாடி இருக்குன்னார். அது உரம் பெற்ற நாடினார். சும்மா மயிரிலே மாதிரி இருக்கும். மயிர் பாலம்னு சொல்லுவாங்க. மயிர முடி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு தான் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு குழாய் இருக்கும். முப்பமாக வச்சிருக்கான் கடவுள் எல்லாம் இயற்கை கடவுள் வச்சிருக்கிறான். அந்த மயிரிலே மாதிரி இருக்கக்கூடிய நரம்பு வழியாக இந்த மூச்சு காத்து சென்று மூலாதாரத்தை தங்கிவிடும். தங்கினால் அப்போ ஓங்கார ரீங்காரம் கேட்கும். உய்யன் உள்ளத்துள் புறமுடு உள்ளத்துள், உள் மனதில் உள்ளத்துள், உள்ளம் சொல்லாமல் உள்ளத்துள், உயர்வடைய உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. உள்ளே தாசநாதன் காதில் கேட்கும்
யோகிகளுக்கு ஓங்கார நிங்காரம் கேட்கும். நம்ம இடத்துக்கு வந்துட்டோம், நாம் சித்தி பெற்றுட்டோம். உயன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற உள்ளே தலைவன் தங்கிட்டான். தங்கியதால் ஓங்கார ரீங்காரம் கேட்கும் செவியில். ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா, உண்மையானவனே. மெய்யான மெய்யானவனே, தூய்மையானவனே. மெய்யானவன், உண்மையானவனே. விமலா, குற்றமற்றவனே. விமலான்னாக்க மலமற்றவன் அர்த்தம். மெய்யா விமலா விடைபாகா, காளை வாகனத்து உடையவனேன் அப்படின்னு அர்த்தம். உயன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைபாகா, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்று நுண்ணினர். வேதம்னு சொன்னாவே ஞானிகள் தான். ஞானிகள் என்றாலே வேதம், வேதம்னா ஞானி. அவன் சொல்கிறதான் வேதம். அவன் வச்சதே சட்டம். அவன் சொல்லுகிற அத்தனையும் என்ன காரணம்? அவன் சொல்கிறது மட்டும் வேதம். என்ன பெதட்டிலே இருக்காதீங்க. என்னையா அவ்வளோ பெரிய மனுஷன்னா? தேகம் அற்றுப்போச்சு. வஞ்சித்த தேகத்தை வஞ்சித்து விட்டார்கள். தம்மை தொடர்ந்து பல ஜென்மங்களாக வஞ்சித்த தேகத்தை வஞ்சித்து விட்டார்கள். அந்த தேகம் தான் இவர்களை வஞ்சிக்கும். மனிதனை வஞ்சிப்பது அவன் தேகமே, உடம்பு தான் அவனை வஞ்சிக்கும். அவனுக்கு காமத்தை தரும், கோபத்தை உண்டு பண்ணும், பசி உண்டு பண்ணும், போட்டு வளர்த்தி அவனை சுடுகாட்டு அனுப்பிச்சிடும். அவன் உடம்பே அவனுக்கு யமனாக இருக்கும். ஞானிகளுக்கு அந்த எதிரியை அறிந்து எதிரியை வென்று விட்டார்கள். எதிரி நம்ம நண்பனாக நினைப்பது அறியாமை. இந்த உடம்பை நண்பனாக நினைக்காதே, பகைவன் இவன். என்ன காரணம்? நமக்கு விரோதமான எண்ணத்தை உண்டு பண்ணுவான், கோபத்தை உண்டு பண்ணுவான், காமத்தை உண்டு பண்ணுவான், பசியுமா நோயுமா அளவு கடந்து நமக்கு தீமையை செய்துவிட்டு கடைசியில் என்ன செய்வான்னா முதுமை போட்டு விட்டுருவான். அது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த தேகத்தை மாற்றி வென்று விட்டார்கள். அப்போ என்ன சொல்றாரு? உயன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைபாகா, வேதங்கள் ஐயா வேன ஓங்கி. வேதங்கள் என்று சொன்னாலே ஞானிகள் தான். கடவுளை வணங்குற அப்பா ஐயா, அம்மையே அப்பா, ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதினர் மாணிக்க வாசகர். அப்போ ஐயா அப்படி ஐயானே தலைவன் சொல்வார். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. அப்போ விரிவாகவும், ஆழ்ந்துனா கீழ், கீழும் மேலும் நடுபக்கமும் விரிந்து இருக்கக்கூடிய நுட்பமான பொருள் தலைவன் பொருள்னு சொல்லுவான். மாணிக்க சொல்லுவார். ஆக தலைவன் எப்படி இருக்கிறான்னா எங்கே நுட்பமானவன், ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. விமலா விடை மெய்யா விமலா விடைபாகா, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற, ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, நுட்பமானவன். இறை கண்டுபிடிக்க முடியாது, தலைவனை அறிந்து கொள்ள முடியாது. ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு பகுதி, திருமந்திரத்தை இது திருவாசக சிவபுராணத்தை ஒரு பகுதி தான் சொல்லியிருக்கிறேன். ஆக இப்போ அன்பர் கருணாகரன் அவர்கள், மூர் செட்டியார் அவர்கள் சிவபுராணத்தை படித்தார்கள், பாராயணம் செய்தார்கள். கருணாகரன் திருக்குறளை பாராயணம் செய்தார். திருக்குறள் ஒரு புனிதமான நூல். இந்த சிவபுராணத்துக்கு இதோடு நிறுத்திக்கிறோம். திருக்குறள் அது ஒரு லகுவாக சொல்ல முடியாது, படிக்கலாம். படிக்கிறது எனக்கு அது கடினமாக தெரியுது. என்ன காரணம்னா அதை ரொம்ப எல்லா கருத்துக்களையும், பல கருத்துக்களை விரிவாக கிருந்த தலைவனும் விரிவாக இருக்கிறான். ஆழ்ந்தகன்ற நுண்ணியன ஆழமாகவும் வேறாகவும் நுனியாகவும் அடியாகவும் நுனியாகவும் விரிந்தும் பறந்தும் நுட்பமாக இருக்கிறான். நுட்பமான பொருளை அறிந்தவர்கள் ஞானிகள். என்ன செய்ய? விரிந்த கருத்துக்களை சுருக்க சொல்லுவான் வள்ளுவன். அப்பேற்பட்ட நூல் திருக்குறள். சுருங்க சொல்லுதல் முன்னமே சொல்லியிருக்கோம். இந்த நூல் கடுகை துளைத்தேடு கடலை புகட்டினா, கடுகை துளைத்து அது ஒரு சின்ன கடுகு ஓட்டை போட்டு உள்ளே இருக்கிற அந்த பருப்பை எடுத்துட்டு இந்த எழுகடல் நீரையும் திணிச்சு வச்சிருக்கான்னா அவையா சொல்லுவார், எடைக்காட்ட சொல்லுவார். அப்பேற்பட்ட ஒரு கடலை ஒரு கடுகுக்குள்ளே திணிப்பதுன்னா எவ்வளவு நுட்பம் இருக்க வேண்டும். நுட்பம் அவையார் பார்த்தார். இன்னும் நுட்பம் இருக்கியா அதில்? நீ சுருக்கமாக சொல்கிற, அணுவை துளைத்தேள் கடலை போட்டான். அணு கண்ணுக்கு புலப்பட, அணுங்கிற வார்த்தை பிற்காலத்து விஞ்ஞானத்துக்காகப்பட்டது, விஞ்ஞானத்துக்குரியது அந்த சொற்கள். இந்த சொற்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்னே, கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னே அணுவை பற்றி பேசியிருக்கிறார்கள் ஞானிகள். அணுவை துளைத்தேள்
அது இன்னும் நுட்பமானது. அணுவை துளைத்தில் கடலை புகுட்டான். ஒரு அணுக்குள்ளே 7 கடலையும் திணித்திருக்கப்பட்ட நூல். அந்த நூல் அப்படி விளக்கமாக அப்படி லெகுவாக சொல்ல முடியாது. ஆனால் அது நிறைய விஷயங்கள் இருக்குது. என் அறிவு கட்ட மட்டும் சொல்லுகிறேன். முதல் பாடல் முன்னுமே சிவபுராணத்தை முடிச்சிருக்கோம். ஒரு 5 கோயிலுக்கு விளக்கம் சொல்லியிருக்கோம். சும்மா லேசா. வானின்று உலகம் வழங்கி வருதலால், சுருக்கமாக சொல்கிறோம். இது விளக்கம் சொல்லவில்லை. இந்த உலகம் நீடித்து வாழ்வதற்கு காரணம் நிலம் உள்ளது, கடல் உள்ளது, காற்று உள்ளது, சூரியன் இருக்கு, ஆகாயம் இருக்கு. பஞ்சபூதங்களை பற்றி பல இடத்தில் பேசினாலும் நீர் இதுக்குன்னு ஒரு அதிகாரம். கடவுள் வாழ்த்து சொன்ன வள்ளுவன் இந்த வான் சிறப்பை சொல்லியிருப்பான். அடுத்தது கடவுள், கடவுளுக்கு அடுத்தது வான், மலை தான் சொல்லுவான். மலையை கடவுளுக்கு ஒப்பானது, அடுத்த அதிகாரமே வச்சிருப்பான். இந்த உலகம் நீடித்திருப்பதற்கு, உலகம் இருப்பதற்கு காரணம் மழைதான். வா நின்று நிலை பெற்று நின்று உலகம் வழங்கி வருதலால், தொடர்ந்து மழை பெய்வதால் தான் அமிர்தம் என்று உணரப்பாட்டு. அந்த மழை நீரை எப்படி சொல்லணும்னு சொல்கிறார். மழை நீர் எப்படி இருக்குன்னா உணவுப் பொருளை உற்பத்தி செய்யும். புல், செடி, கொடி, மரம் இதெல்லாம் தாவர வர்க்கத்தை சேர்ந்தது. இந்த தாவர வர்க்கத்துக்கு மழை தான் முக்கியம். மழை அதுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளும். தாவர வர்க்கம் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிக்கும் மழை அவசியம். மழை இல்லைன்னா ஒன்று இல்லை. அந்த மழை பெய்யும். காய்கறிகளாகவும் கீரை வகைகளாகவும் தானியமாகவும் பழங்களாகவும் நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு மழை காரணமாக இருக்கும். அந்த சாப்பிடுகின்ற உணவு தான் அது உணவு சமைப்பதற்கும் பயன்படும். இப்போ கிழங்கே சாப்பிட்றோம்னோட தண்ணி குடிப்பார். அப்போ அந்த உற்பத்தி செய்கிறது அதுதான். அந்த மழை நீர் தான் உற்பத்தி செய்யும். அது என்ன செய்யறான்? நொல்லுவன் உணவு இப்போ சாப்பிட்றான், மனிதர்கள் சாப்பிடுவார். நம்மளே எல்லா ஜீவராசியும் சாப்பிடும்போது அதில் இருக்க சத்து எடுக்கும். அந்த சத்து உதரமாக இருக்கும். இந்த உதரம் அது ரத்தம். மழையை பெய்யக்கூடிய மழை நீர் இங்கே இரத்தமாக இருக்கும், அங்கே சுக்கில சுரோகிதமாக இருக்கும். உணவுப் பொருள் உற்பத்தி செய்வதும் அதுதான், ஓடுகின்ற இரத்தமும் அதுதான். பெண்பு சுக்கில சுரோகிதமாக இருக்குது அதுதான். பெண்கள் கருமுட்டை இருப்பதுக்கு காரணம் இதுதான், சுரோனிதம். கருமுட்டை இல்லைன்னா இது திரவப் பொருள். அது மட்டும் இல்லை, பனிக்கூட இருப்பதே மழை தண்ணி தான். நம்ம குடிக்கிற தண்ணி தான். பெய்யக்கூடிய மழை நீர் தண்ணி குடிக்கிறோம், அதே பனிக்கூடத்தில் இருக்கும். அந்த குழந்தை சுற்றி வரும். அது ஒரு வளவளப்பான தன்மை உள்ள பனிக்கூடம் தண்ணி. அது ஒரு குழந்தை, அது இயக்கத்துக்கு காரணமாக இருக்கும். ஏன்னா அது குழந்தை பிறக்காது, ஆப்ரேஷன் தான் எடுக்கணும். அந்த பனிக்கூடத்தில் இருக்க நீர் ஆகாயத்தின் நீர். மாதம் தூரமாகுது, அது ஆகாயத்தின் நீர். வாழ்க்கையே அதுதான், மழை நீர் தான் வாழ்க்கை. அதே அமிர்தம்னு சொன்னான். இந்த தேகம் சுத்தியானால் இதே மழை நீர் அமிர்தமாக மாறும். எவ்வளோ பெரிய மர்மத்தை வச்சிருக்கான். ஆனால் என்ன சொல்றான்? சொல்லாத இதை உணரர் பாட்டுனா, உணரும் பான்மை உடைத்துனா. நீ சொல்லக்கூடாது, உணரணும். அது விளக்கம் அல்லுன்னு சொல்லும்போது உணர வேண்டும். மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருகின்றது, அதனை அமிர்தம் என்று உணரர் பாட்டு. யோகிகளுக்கு தான் தெரியும். இதே மழை நீர் காமத்துக்கு காரணமாக இருக்கு. அதே மழை நீர் கரு தரிப்பதற்கு உள்ளே திரவ பொருளாக இருக்கும். அதே மழை நீர் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். உள்ளே கருப்பை உலகுக்கு தண்ணி இருக்கணும், தண்ணி வேண்டும், சத்து வேண்டும். அப்போ மழை நீர் உணவுப் பொருளை உற்பத்தி செய்து அதை சாப்பிட்றோம். சாப்பிடும்போது அதுக்கு சத்து திரவ பொருளாக மாறி கருப்பைக்கு தேவையான தாய் மூலமாக கருப்பை வளரும். அதே அந்த கரு வளர்வதற்கு காரணமாக அந்த மழை நீர், அந்த சத்து உணவுப் பொருள் தான். உணவுப் பொருள் மழை இல்லாத முடியாது. அந்த சத்து தான் இங்கே இந்த உடம்பாக வந்து உதரமாக இருந்து மீண்டும் காமத்துக்கு காரணமாக இருக்கும். பெய்யக்கூடிய மழை நீர் காமத்துக்கு காரணம், பெய்யக்கூடிய மழை நீர் கருதரிப்பதற்கு காரணம், உள்ளே கரு வளர்வதற்கு காரணம், பின்னை பனிக்குடமாக இருப்பதும் காரணம்.
இதெல்லாம் எல்லாம் இயற்கை எண்ணெய் அப்படி அமைச்சிருக்கிறாள். நிறையா சொல்லலாம். அது நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க. அது என்ன சொல்கிறான் வள்ளுவன்? இதை அமிழ்தம் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் அது அமிழ்தம் என்று உணரத்தக்கன்னு சொல்ல சுருக்கமாக சொல்கிறான். அடுத்த கவி துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கினார். தூன்னு துப்பிக்கிட்டே இருக்கும். மழை ஆகாயம் மேகம் துப்பிக்கிட்டே இருக்கணும். துப்புன்னா துப்பாருக்கான உண்பவருக்குன்னு அர்த்தம். துப்பார்க்கு துப்பாய ஆக வேண்டிய துப்பாக்கி உணவுப் பொருளை உண்டாக்கி துப்பார்க்கு துப்பாய துப்பு மழைன்னா பிறகு என்ன செய்ய மறுபடியும் உண்பவருக்கு மழை உணவுப் பொருளை உற்பத்தி செய்வதும் மழைதான், சமைப்பதற்கும் மழைதான். பிறகு சமைத்த உணவு சாப்பிட்றதுக்கும் ஒரு காலத்தில் தண்ணியே குடிச்சோடு 48 நாளைக்கு இருக்கலாம். தண்ணி குடிச்சோட ஒரு 10 நாளைக்கு சோறு இல்லாமல் தண்ணியோடு குடிச்சிக்கலாம். ஆக உணவாக மழை நீர் உற்பத்தி உணவுப் பொருள் உற்பத்தி செய்வது மட்டும் இல்லாமல் உணவாகவும் இருக்கு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய துவு மழைனா துவுதுன்னா மழை பெய்யுதுன்னு அர்த்தம்னா. ஆக உணவுப் பொருளை உற்பத்தி செய்வதும் அதை சமைப்பதற்கு காரணமாக இருப்பதும் அதே சமயத்தில் அது உண்ணும்போது துணையாக இருப்பதும் பிறகு தண்ணி உணவே இல்லைனாலும் தண்ணியாக குடிச்சிட்டு வாழலாம். ரெண்டு வகை பெய்யக்கூடிய மழை உணவுப் பொருள் உற்பத்தி செய்யும். அடுத்தது தண்ணியாகவும் தண்ணி குடிச்சோட ஒரு நாளைக்கு இருக்கலாம். அது ஆகாரம்னா. அடுத்தது எல்லாம் சுருக்கமாக சொல்கிறேன். பின்னின்று பொய்ப்பின் பின்னா ஆகாயம் பொய்ப்பின் பொய்பொழிமையானால் விரிநீர் அகண்ட கடல் வெய்யன் உலகம் அகண்ட உலகம் உள்நின்று உழற்றும் பசின்னா உள்ளிருந்து என் பசி என்று வெளியே தெரியாது. பெரிய வார்த்தை. உலற்றுதல்னா அவனை விடம் தெரியாத துன்பத்தை உண்டு பண்ணும், வெளியே தெரியாத ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணும். உலற்றும் பசின்னா மழை பொய்ப்பொழிமையானால் இவ்வளோ பெரிய கடல் சூழ்ந்து என்ன பயன்? இவ்வளோ பெரிய உலகம், இவ்வளோ பெரிய கடல், விரிநீர் அகண்ட கடல் வியன் உலகம் அகண்ட உலகம். இந்த உலகத்தில் உள் நின்று உலற்றும் பசி உள்ளே இருந்து வருத்தும் எல்லா ஜீவராசிகளையும். பருவமழை பெய்யனா எல்லா ஜீவராசிகளும் பசியிலவா. கோடித்துறையில் கோடியாத்துறையில் மானுக்கெல்லாம் தண்ணி இல்லைன்னு போட்டான், தண்ணி இருக்காது. ஆக உள்ளே இருந்து வருத்துன்னு சொல்லிட்டான். அடுத்தது ஏரியின் உலாறு உழவர், 4வது பாட்டு. ஏரியின் உலாறு உழவர் மழை பெய்யாட்டி என்ன செய்யும்? அது பிற்காலத்தை யாராவது சொல்லுவான். ஏரியின் உலாறு உழவர் புயலின் வாரி வளங்குன்றிக்கால்னா ஏதோ மழை பெய்யும். இதான் மழை பெய்யுதுன்னா பருவமழை நல்லபடி பெய்தாதான் அவன் ஏறு உழுவான். அது ஏறு உழுவு விவசாயி ஏர் கலப்பை தூக்கி மேலே ஏறு உழுவுதல். அந்த கட்டம் மாடு கட்டி ஏற்றுவாங்க. இப்போ எப்படி செய்கிறாங்க? இங்கே ஏர் தொழில் உழவு தொழில் செய்ய மாட்டார்கள். ஏரியின் உலார் உழவர் புயல்னா மேகம் வாரி வளங்குன்றிக்கால் மழையானது குன்றி போனால் வளம் குன்றினால் உழவு தொழில் செய்ய மாட்டான் என்பதுதான் சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்தது 5வது பாட்டு கெடுப்பதும் கெட்டார்க்கு கெடுப்பது. இப்போ மழை பருவமழை தவறி 2-3 வருஷோட மழை இல்லாமல் இருக்கும். 4-5 வருஷோட இருக்கும். மக்கள் அப்படி தவிப்பார்கள் மழை இல்லாமல். அது மாதிரி இந்த மக்களுக்கு மீண்டும் மழை பெய்து இல்லையென்றால் உலகம் முன்னிமேல் அழிந்திருக்கும். இந்த உலகம் பல லட்சம் கோடி வருஷம் ஆச்சு. பல லட்சம் கோடி வருஷமாக இந்த உலகம் நிலை பெற்று வருவதற்கு காரணம் நிலமா இல்லது காற்றா இல்லை கதிரவ சூரியனா இல்லை ஆகாயமானா? தண்ணி தான். தண்ணி வருது. தண்ணி இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம் முன்னே அழிந்திருக்கும். வாழ்வதற்கு காரணம் இதுதான். இதை சுருக்கமாக சொல்கிறாங்க. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாமலை. இந்த உலக மக்களை வருத்தி முன்னே உள்ளின்று உலற்றும் பசி என்றால் உலக மலை வருத்துவதும் மழைதான். பிறகு நொந்த மக்களுக்கு மழை இல்லாத ஏங்கிய மக்களுக்கு மறுபடியும் மழை பெய்து செழிப்பு உண்டு பண்ணும். அவர்களுக்கு ஆக்கத்தை உண்டு பண்ணும் மழையின்றான். இது ஒரு பாடல். அடுத்தது 6வது பாடல் விசும்பின் துளிவீலின் நல்லால் மற்றும் பசும்புல் தலை காண்பது அறிந்தார். விசும்பு என்பது ஆகாயம், விண் என்பது விசும்பு என்பதும் ஆகாய, ககனம் என்பதும் ஆகாயதான். விசும்பின் துளிவீலின் நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அறிந்தார். மேகத்திலிருந்து ஒரு துளி மழை பெய்யாவிட்டால் பசும்புல் தலை காண்பது அறிந்தார். சில பேர் புல்லு முளைக்கும். இந்த புல்லு முளைச்சிருக்குன்னா நான் சொல்லுவது அதில் பசுமையாக வர வேண்டும்.
மழை பெய்யாவிட்டால் ஏதோ தூர்னால் புல்லு முளைக்காது. பசும்புல்லோட வராதும்போது அப்போ தென்னம்பிள்ளை என்ன செய்யும், அல்லது மற்ற மரம், மாமரம், தென்னை, பலாமரம் இதெல்லாம் என்ன செய்யணும்னா பசும்புல்லே தலைநட்ட முடியாது. அப்போ அதுக்கும் தண்ணி வேண்டும். மழை துளி இல்லை என்றால் பசுமையான பச்சை புல், ஓரேறி உள்ள பச்சை புல்லும் வராதுன்னா. முன்னமே சொல்லியிருக்கோம், புல், செடி, கொடி, மரம் 4 வகை உண்டு. புல்லுக்கே இந்த கதி என்றால் மரத்துக்கு அப்புறம் என்ன செய்ய முடியும்? அதுக்கு நிறைய தண்ணி வேண்டும். பெரிய வார்த்தை இது. சாதாரண புல்லுக்கு சில லேசாக மழை பெய்தால் புல் முளைக்கும். மரத்துக்கு நிறைய மழை பெய்ய வேண்டும். புல்லே முளைக்காத போது மரத்துக்கு என்ன வேலைன்னு அப்படி ஒரு கவியை சொல்லியிருப்பான். அடுத்தது, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் 7வது பாட்டு. நெடுங்கடலும், பெரிய கடல், அகண்ட கடல், கடலும் சொல்லாமல் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடும். மேகம் என்ன செய்யும்? கடலில் இருந்து தண்ணி கொண்டு வரும். மேகம் கடலில் இருந்து நீரை கொண்டு வந்து மழை பெய்யும். ஆனால் என்ன சொல்கிறான், இந்த வளமே குன்றி விடும். ஏன்னா தண்ணி அங்கேருந்து என்ன வருது, என்ன வளம் கொண்டுன்னா சங்கு தோன்றுவதற்கு காரணம் மழை தான். முத்து தோன்றுவதற்கு காரணம் மழை தான். பவளம் தோன்றுவதற்கு காரணம் மழை தான். கடலுக்குள்ளே இருந்தாலும் மழை நீர் இருந்தால் முத்து வராது. ஒரு முத்து என்ன செய்யும், ஒரு சிப்பி அந்த பருவ காலத்தில் அப்படி மேலே மிதங்கும், அப்படியே மிதங்கிட்டு கிடக்கும். பருவமழை பெய்யும், ஒரு துளி விழுவும். பெரிய துளியாக இருந்தால் பெரிய முத்தாக இருக்கும். ஒரு துளி மழை விழுந்தால் அது என்ன செய்யும், அப்படியே மூடிக்கும். சிப்பி மூடினால் கிட்டத்தட்ட பல லட்சம் வருஷம் கிடக்கும், உள்ளுக்கே கிடக்கும். அது ஆணி முத்துன்னு சொல்லுவான். அது ஒரு ஒளி இருக்கும் அதில். அது பல லட்சம் வருஷமாச்சு உள்ளே போயிடும். அதை முத்து அள்ளுவார்கள், முத்து எடுப்பார்கள். முத்து எடுக்கும்போது அது மாட்டிக்கும். கிட்டத்தட்ட நல்ல இது நிறைய மதிப்புள்ளதாக இருக்கும். ஆணி பொண்ணா ஆணி முத்துன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த சங்கு, பவளம், முத்து இதெல்லாம் வளர்ச்சி இருக்காது. நெடுங்கடலும் நீர்மை கொண்டு, நீர்மனை சிறப்பு, பெருமையை இழந்து விடும். தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடும். மேகமானது கடல் நீரை உறிந்து எடுத்து மீண்டும் மழை பெய்யாவிட்டால் கடலுக்கும் பெருமை இல்லைன்றுவான். இது ஒரு பாடல். சிறப்பொடு பூசனை செல்லாது, வான வரக்கு மேல் வானோர்க்கின்றான். பூஜையே நடக்காது, ஒரு திருவிழா நடக்காது, தனக்கே பூஜை, தனக்கு கடவுள் பூஜை ஆட்சி பண்ணணும்லவா. சிறப்பொடு பூசனை செல்லாது, வான வரக்கு மேல் வானோர்க்கின்றான். இப்போ தேவர் போட்டு செய்யக்கூடிய பூஜைகளும் நடக்காது. இவனுக்கே சோத்துக்கு இல்லையே, இவனுக்கே சோட்டு சாப்பாட்டுக்கு இல்லாத போது இறை வழிபாடு செய்வானா? தேவர்களுக்கு எங்கே பூஜை செய்ய போகிறான்? ஒன்றும் செய்ய முடியாதுன்னா. சிறப்போடு பூசனை செல்லாது, வான வரக்கு மேல் வானோருக்கு என்று இங்கே பூஜை செய்ய முடியாது, மழை இல்லைன்னு சொல்லிட்டான். சுருக்கமாக இருக்கும். அடுத்து 9வது பாடல். தானம் தவம் இரண்டும் தங்கா வேணு உலகம். இந்த அகண்ட வெயன் உலகம் என்பது அகண்ட உலகம். தானம் தவம் இரண்டும் தங்கா, இந்த உலகத்தை தங்காது. பிறர் போட்டு செய்வது. நலிந்த மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாது. காரணம் இவனுக்கே சாப்பாட்டுகள் இல்லை. இவர்களுக்கே பசியாக இருக்கும்போது அவனுக்கு கொடுக்க முடியுமா? அவர் சொல்வான். பிறர் போட்டு செய்யக்கூடிய தானமும் தம்பொருட்டு செய்யக்கூடிய தவம். இந்த காலத்தில் இத்தனை ஞானிகள், 9 கோடி பேர் ஞானிகள் தோன்றியிருக்கிறார்கள் என்றால் பருவமழை பெய்திருக்கு. பருவமழை பெய்யாட்டி நேரம் 9 கோடி ஞானிகள் செத்துருப்பான். வள்ளுவன் சொல்லுவான், உழைவினார் கைமடங்கி நில்லை விளைவதுவும் விட்டோம் என்பார்கள். உழவு தொழில் செய்கிறவன் உழவு தொழில் செய்ய மாட்டேன் என்று நாம் கை கட்டினால் பற்றற்றவனுக்கு இங்கே என்ன வேலை, என்ன வேலை என்ன? உழவு என்ற அதிகாரத்தை பேசுவான். உழைவினார் கைமடங்கி நில்லை விளைவதுவும் விட்டேம் என்பார்கள். இல்லை பற்றற்று விட்டேன்னு சொன்னாலும் உழவு தொழில் இல்லை என்றால் அவன் ஞானியாக முடியாது. அதே மாதிரி என்ன சொல்கிறான், தானம் தவம் இரண்டும் தங்கா. இந்த உலகத்தை தானமும் நடக்காது, தவமும் செய்ய முடியாது. தவத்துக்கு என்ன வேண்டும்? பால் வேண்டும். இந்த துறைக்கு தவத்துக்கு பசும்பால் வேண்டும், பச்சரிசி வேண்டும், பாசி பயிர் வேண்டும். இப்போ நாங்கள் ஒரு நேரம் தான் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிடுவோம். அதில் பாசி பயிர் இருக்கணும். அடுத்து பாசி பயிர் இருக்கணும், பசும்பால் இருக்க வேணும், அது நெய் இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறான், இதை தவம் இந்த வாய்ப்பு இல்லை என்றால், பருவமழை இல்லை என்றால் பசும்பால் கிடைக்காது, பாசி பயிர் கிடைக்காது, நெய் கிடைக்காது. அப்போ பிறர் போட்டு செய்யக்கூடிய தானமும் நடக்காது,
தம்பொருட்டு தன் ஆன்மபலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்கு மழை அவசியம். மழை இல்லைன்னா மரணமில்லா பெருவாழ்வுக்கு இடம் இல்லை. அது பின்னாடி அடுத்த பாடலில் வரப்போகுது. மக்களுடைய கட்டுப்பாடு இருக்காது, ஒழுக்கம் இருக்காதுன்னா. மரணமில்லா பெருவாழ்வு, உயிர்கள் தோன்றுவதற்கு காரணம் மழைநீர். அந்த உயிர் வளர்வதற்கு காரணம், கருப்பையில் வளர்வதற்கு காரணம் மழைநீர். உள்ளே என்ன யார் ரொம்ப ரத்த திமரா பேசுகிறானா, இந்த ரத்த திமரா பேசுகிறதே மழை நீர் தான். அது சுத்தம் நல்ல தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கு. மழைநீர் சுத்தமான தண்ணி குடித்தவர்களுக்கு 95-100 வயசு வாழலாம். பற்கள் நல்லா இருக்கும், பார்வை தெளிவாக இருக்கும். சுத்தமான நல்ல தண்ணி குடித்தவர்கள். சுக்காம்பார் தண்ணி குடித்தாக்கா சிறுநீரத்தை கல் வந்துடும் சுக்காம்பார் தண்ணி. பனி நீர் 5 இப்போ மார்கழி தை மாதத்தில் காலை 5 மணிக்கு, காலை 5 மணிக்கு எழுந்து இந்த பனி புல்லில் துணியை போட்டு அதை புளிஞ்சி சாப்பிட்டா தொடுநோய் இருக்காது, புத்துநோயும் இருக்காது அந்த தண்ணிக்கு. அவ்வளவு மகிமை உள்ளது இந்த பனிநீர், பனி தண்ணி. ஆக மழை நீருக்கு அவ்வளோ மகிமை உண்டு. அது கொல்லிமலை தண்ணி உயர்ந்த தண்ணி. இதை விட சிறுவாணி நீர்த்தேக்கம் இன்னும் உயர்ந்த தண்ணி. எல்லாம் மழை நீர் அப்படியே இருக்கும். ஆக அந்த தண்ணி தான் ஒருவனுக்கு மரணமில்லை பெருவாழ் தரும். மழை நீர் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ ஏன் கொல்லிமலை தண்ணிக்கு அவ்வளோ மகிமை இருக்குன்னா, எல்லாம் கரும் அடுக்குப்பாறை, உருண்டை உருண்டை கல் கிடக்கும். மற்ற பகுதியில் மழை இருந்தாக்கா அதில் இருக்கிற மண்ணுடைய சாரம் இருக்கும். மண்ணுடைய கலர் மண்ணாக இருந்தால் தண்ணி இருக்கும். இது கொல்லிமலையில் சுத்தமான அடுக்குப்பாறை, கரும் அடுக்குப்பாறை, சுத்தமான தண்ணி இருக்கணும். அப்போ சுத்தமான தண்ணி குடிப்பவருக்கு ரத்த சுத்தி ஆகும். ஆக மினரல் வாட்டர் சாப்பிடக்கூடாது. மினரல் வாட்டர் இப்போ என்ன செய்யறான்னா, அது ஒரு 2-3 இருக்காது, அது 20 ரூபா 30 ரூபா வாங்குறான். அது ஒரு வியாபாரம், தண்ணி வியாபாரம். கடைசியில் பிராந்தி பாட்டுக்கு விட அதிகமாக போகும்போது அந்த ஒரு வியாபாரம் அது. ஆகவே சுத்தமான தண்ணி சாப்பிட வேண்டும். அதுக்கு மழை நீர் இருந்தால் மழை நீர் தான் அமைப்பு. சுத்தமான நல்ல தண்ணி நீடி ஆயுள் தரும். தொடர்ந்து பெண்கள் தண்ணி குடித்தால் மாதவிடாய் சுத்தமாகும். தண்ணி குடிக்கிற மக்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது, நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும், நல்ல ஜீரண சக்தி ஆகும். சுத்தமான தண்ணி குடிப்பவருக்கு ஜீரண சக்தி ஆகும். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் ஆண்மையே உண்டாகும்னா, ஏன் ஆண்மை இல்லாமல் போகுது சில ஆண்களுக்குன்னா, தண்ணி சுத்தம் இல்லை, தண்ணி குடிக்க மாட்டார்கள், அப்படி சுத்தமாக பயன்படுத்த மாட்டான். தண்ணி நிறைய குடிக்கின்ற மக்களுக்கு நீடி ஆயுள் கிடைக்கணும். அந்த தண்ணி பிறவிக்கு காரணமாக இருக்கு. மழைநீர் பிறவிக்கு காரணம். பனிக்கூடத்தில் இருப்பது தண்ணி, மழைநீர் காரணம். ஓடுகின்ற உதரம் உள்ளே இருக்கக்கூடிய இரத்தம் மழைநீர் காரணம். மாதை தீட்டு மழைநீர் காரணம். உடல் ஆரோக்கியத்தை உண்டு கொண்டது மழைநீர் காரணம். ஞானியாவதற்கு மழைநீர் காரணம், சாவதற்கு மழைதான் காரணம். புரிந்து கொண்டவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள், புரிந்து கொண்ட மக்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். இந்த தண்ணியை அமிர்தம் என்று சொல்லுவான் முதல் பாட்டில். அது ரொம்ப பெரிய அர்த்தம். அது அமிர்தமாக பார்க்குறவன், தண்ணியாக பார்க்குறவர் சிலர், அது அமிர்தமாக பார்க்குறவர்கள் பெரிய தத்துவ மேதைகள். இங்கே என்ன சொல்கிறான், தானம் தபம் இரண்டும் தங்காது. வெய்யின் உலகம் வானம் வழங்காதே. அகண்ட உலகத்தில் மழை பெய்யாவிட்டால் தானமும் இருக்காது, தவமும் இருக்காது. தவம் எப்படி இருக்குது, அமைந்திருக்குது? இப்போ தவம் என்பது தன்னை பற்றி அறியக்கூடியதாக இருக்கணும். தன்னை பற்றி அறியவும் நிச்சயம் மழை பற்றி அறிவான். நீருடைய தன்மை என்ன, நிலத்தின் தன்மை என்ன, காற்றின் தன்மை என்ன, கதிரவன் தன்மை என்ன, ஆகாயத்தின் தன்மை என்ன. இந்த பஞ்சபூதங்களுக்கு இல்லாத பெருமை மழைக்கு மட்டும் உண்டு. அதான் வான் சிறப்புன்னு சொன்னான். காற்றின் சிறத்தை சொல்லுவான் வள்ளுவர், காற்றுன்னு சொல்லுவான். ஆனால் இந்த இடத்துல ஒன்று சொன்ன நோக்கம், தவம் முன்னேறுவதற்கு நல்ல கனி வர்க்கம், ஞானிகள் நல்ல கனிகள் சாப்பிடுவார்கள். இந்த இது பச்சரிசி, பாசி, பசுனையெல்லாம் சாப்பிடுவார்கள். தவத்துக்கும் அது இன்றியமையாது மழை. ஆகவே மழை பெய்தால் ஞானமும் சித்திக்கும், நாடும் செழிக்கும். அதுக்கு தலைவன் ஆட்சி இருக்க வேண்டும். தலைவன் ஆட்சி இல்லாமல் இந்த வாய்ப்பு கிடைக்காது. பண்புள்ள மக்கள் இருந்தால் பருவமழை பெய்யும். அப்போ என்ன சொல்கிறான், ஏன் எடுத்து தானம் தவம் சொல்கிறாங்க? தானம் நல்லபடி இருந்தால் தவம் தானே வரும். தான தவம் நடக்கிற இடத்துல பருவமழை பெய்யும். அப்போ இது குறைபட்டுருக்கு. இப்போது தவங்கிறது யாருக்கும் தெரியல. இப்போ தவம் எப்படி இருக்குதுன்னா, பொங்க புடியரை வச்சு மாவிளக்கு போட்டு நல்ல 2 தேங்காயை உடைச்சி அதை சாமிக்கு பூஜை செய்து நெய்விளக்கு போட்டு
அது சாமிக்கு வச்சுட்டு அந்த மாவிளக்கு எடுத்து ஆள் கொஞ்சம் தேங்காய் கீத்தை வச்சு சாப்பிட தான் தவங்க நினைக்கிறேன். அல்ல, அது சுவையாக இருக்கும், சாப்பிடலாமே தவிர அது தவம் அல்ல. தவம் என்பது உடல் கூறறிந்து இந்த உடம்பு எப்படி வந்தது, இந்த உடம்புக்கு என்ன காரணம், இந்த உடம்புக்கு எலும்பு நரம்பு தோல் தசைக்கு என்ன காரணம், ஓடுகின்ற உதரத்துக்கு என்ன காரணம், ஒழுகக்கூடிய சுக்கிர சுரோனிதத்துக்கு என்ன காரணம், இந்த நீர் பசிக்கு என்ன காரணம், உடம்பு புஷ்டியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டு தவம் செய்யணும், இல்லைன்னா தவம் சித்திக்காது. ஆகவே தானம் தவம் பிறர் போட்டு செய்யக்கூடிய தானமும் தம்போட்டு செய்கிற தவமும் தடைப்படும். அடுத்தது மழைநீர் இல்லை என்றால் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை. நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கணும். பருவமழை தவறுன சொன்ன சொல் மாறுவான். விவசாயத்தை நம்பி தான் ஒரு 5000 10,000 கடன் வாங்குவான். கடன் கொடுக்க முடியாது. கடன்காரனை பார்த்தா ஓடி ஒழிவான், பொய் சொல்லுவான். அடாது நடக்கும், அதுக்கு கணக்கில். அதெல்லாம் இன்னும் நிறைய கருத்து சொல்லலாம். ஒழுக்கம் தவறும், சமுதாயத்தை கட்டுப்பாடு இருக்காது, சத்தியம் மாறும், பொய் பேசுவான், வானக்கண்ணை இல்லைன்னு சொல்லுவான், எதோ அடாரத்தை. அப்போ நீர் என்று அமையாது உலகணும். உலகத்தில் தண்ணி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. யார் யாருக்கும் யாராக இருந்தாலும் வான் என்று அமையாது ஒழுக்கு. ஒழுக்குனா ஒழுக்கம், ஒழுக்கம் இருக்க. தவத்தையும் செய்ய முடியாது, தானமும் செய்ய முடியாது, வாங்கின கொடுக்க முடியாது, கடன் கட்ட முடியாது. எல்லா வகையான கேடுக்கும் காரணம் பருவமழை தவறி போகிறதான்னு சொல்லி வள்ளுவன் அந்த 10 பாடல் சொல்லியிருக்கிறான். இந்த பாடலுக்கு நிறையா கற்றுணர்ந்த பெரியோர்கள் நிறைய சொல்லுவார்கள். ஏதோ என் அறிவுக்கு படி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஏதோ சில குறைகள் இருந்தாலும் குற்றம் இருந்தாலும் மன்னித்தவன் சொல்லி இங்கே இந்த சங்கம் உயர்ந்த சங்கம். உயர்ந்த சங்கம் எப்படின்னா உயர்ந்த தொண்டர்கள், உயர்ந்த தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தொண்டர்கள். நேற்று அந்த கரூரில் உள்ள மக்கள் எல்லாம் தாயார புகழ்ந்து பேசினார். மேலும் அங்கே உள்ள அன்பர் ராஜரத்னம் இரும்பு கடை அவர்கள் நேற்று நடந்த அந்த அன்னதானத்திற்கு 20,000 கொண்டாந்து கொடுத்தார். அது மட்டுமா, அங்கே மற்ற எல்லா செலவு கிட்டத்தட்ட 2000 பஜ்ஜி டீ எல்லாத்துக்கும் கொடுத்தார். செலவு அள்ளி செய்தார். இன்னும் எத்தனையோ தொண்டர்கள் அங்கே சிதம்பரம், தயாளன், இன்னும் தம்பையா எல்லாம் சென்று அங்கே உள்ள அன்பர்கள்லாம் கட்டுக்கோப்பாக இருந்து பாடுபட்டாங்க. அவர்கள் நீடு வாழ வேண்டும். இங்கேருந்து சென்ற அன்பர்கள் ஆண்களும் பெண்களுமாக சென்று ரொம்ப பயபக்தியோடு பணிவோடும் பரிவோடும் அவர்களுக்கு அன்னதானம் அந்த பிரசாதத்தை கொடுத்த முறையை அங்கே உள்ளவர்களாம் அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த மகிழ்ச்சி காரணம் உங்களுடைய அன்பர்களுடைய உழைப்பு தான். அந்த விருந்து உபசரிக்கின்ற பண்பு, அந்த பண்பு நீடு வாழ வேண்டும். அந்த அன்பர்கள் நீடு வாழ வேண்டும். நான் அடைந்த பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி, நான் அடைந்த பேரின்பம் என்பது சிற்றம் என்பது உடம்பை வந்த உடம்பு காரணமாக வரக்கூடியது. பேரின்பம் என்பது அதே உடம்பை பக்குவப்படுத்தி கொள்வது. என்னையா சிற்றின்பம் பேரின்பம்? இந்த உடம்பை புரிந்து கொள்ளாவிட்டால் அது சிற்றின்பத்துக்கு பயன்படும். புரிந்து கொண்டவர்கள் பேரின்பத்துக்கு பயன்படுத்துவார்கள். ரெண்டும் அதே தான். அதுக்கு ஒரு மருந்தே இல்லை. உண்டாக்கி கொண்டதல்ல அகப்பை உள்ளது சொன்னேன். கண்டார்கள் சொல்லுவாரோ அகப்பை கற்பனை அற்றதுன்னு சொல்லுவார். ஒன்றே ஒன்று, இதை அப்படி செய்துக்கிறான். தோசை தூக்கி போகிற மாதிரி புரிந்து கொண்டவன் பேரின்பம் அடைகிறான். இந்த உடம்பை கொண்டே, இதை தவிர வேற வழி இல்லை. இந்த உடம்பு தான் அவனுக்கு துணையாக இருக்கணும். உடம்பை புரிந்து கொண்டவன் பேரின்பம் அடைகிறான். உடம்பை புரிந்து கொள்வதுன்னா சின்ன விஷயமா? விடுமா உடனே போட்டு இழுக்கும், காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ அவங்க திருவடி பிடிச்சிக்கிறான். அது இவன் வினை என்ன செய்யும்? காலை பிடிச்சி இழுக்கும், முதலையாட்டம். இவன் என்ன செய்வான்? திருவடி என்று சொல்லப்பட்ட இது புளியங்கும்பை பிடிச்சிக்குவான். பிடிச்சாலும் புளியங்கும்பை பிடிக்கணும்னு சொல்லுவான். திருவடி என்ற சில புளியங்கும்பை போய் விட மாட்டான். முதலை இழுத்து இழுத்து பார்க்கும். வினை என்ற பாம்பு, வினை என்ற முதலையும் வினை என்ற யானையும் காலை பிடிச்சி இழுக்கும். திருவடி என்ற ஒரு திருவடி என்ற ஒரு கெட்டியான மரத்தை பிடிச்சிக்கிறான். விட மாட்டான். விடாமல் இருந்தால் யானை இழுத்துக்காமல் இருக்கும். ஆகவே பெரியோர்கள் ஆசையை பெற்று திருவடியை பிடித்து கொண்டால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் உட்காந்தோ மகத்தீஷா நந்தீஷா திருமல தேவா கருவு தேவான்னு அப்படி சொன்னால் என்ன ஆகும்? மன லயப்படும்.
மனம் இல்லைன்னா லயப்படாது. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தியானம் செய்ய விடாது நம்ம மனசு. மனம் லயப்படுவதற்கு நாமஜபம் தான், இல்லைன்னா மனசு அல்லல் படும். வறுமை வந்தால் தான் ஒன்றும் புத்தி வேலை செய்யாது. வறுமை இல்லாமல் வாழ்வுக்கும் ஞானிகள் ஆட்சி இருக்கணும்லவா. வறுமை இல்லாத வாழ்வு வந்தாலும் மன லயப்படணும். இல்லை போராட்டம் உள்ளே காமதேகம் என்பதனாலே போராட்டங்கள் விடாது போராட்டம், போராட்டிக்கிட்டே கிடப்பான். உள்ளம் போராட்டிக்கிட்டு கிடக்கும். எங்கே மன லயப்படும் போகுது. இதுக்கிடையில் உள்ள போகணும். ஒரு பக்கம் வறுமையோ, ஒரு பக்கம் கடன் சுமையோ, ஒரு பக்கம் மனைவி பிரச்சனை, ஒரு பக்கம் பிள்ளைகள் பிரச்சனை, ஒரு பக்கம் சொந்த வாடகை பிரச்சனை. மாதம் மாதம் வாடகை எடுத்துருப்பான், போட்டு அவனை கசக்கிக்கிட்டு இருக்கான். இந்த நிலைமையில் அவன் எங்கே 10 நிமிஷம் உட்காந்து நாமத்தை சொல்ல போகிறான். இருந்தாலும் இதற்கிடையில் இது மாதிரி சில போராட்டங்கள் இருந்தாலும் இதுக்கிடையில் நாமத்தை சொல்ல மன அமைதி அடையும். நாமத்தை சொல்ல சொல்ல வறுமை தரும், கடன் சுமை தரும், மன அமைதி இருக்கும். இந்த மன அமைதிக்கு தான் பக்தி செலுத்தன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஆகவே நான் பேரின்பம் அடைந்திருக்கிறேன் என்றால் பேரின்ப நிலையை அந்த இடத்துக்கு வந்து அடையவில்லை, அந்த இடத்தை தொற்றுருக்குறோம், அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஓரளவுக்கு வந்ததாக நான் நினைக்கிறேன். ஒரு வேளை கற்பனையாக இருக்கலாம், யோகமாக இருக்கலாம். ஆகவே அப்படி நான் ஒரு காலத்தில் உண்மையிலேயே அந்த துறைக்கு அந்த இடத்துக்கு வந்திருந்தால் நான் தொண்டர்களும் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசான் அகத்தீசை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் வார வாரம் வருகிறீர்கள். எவ்வளவு பல வேலைகள் இருந்தாலும் இங்கே ஆண்களும் பெண்களுமாக கூடி இந்த ஆசான் திருவாசகம் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தை கேட்கிறீர்கள். பல நூல்கள் ஏதாவது திருக்குறளை எடுத்து கேட்கிறீர்கள். நீங்கள் மேற்கொள்கின்ற எல்லா காரியம் நல்லபடி நடக்க வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வி வர வேண்டும், தடைப்பட்ட திருமணம் தடை நீங்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அகத்தீசனை வேண்டி நான் பேசிய கருத்தில் குறை இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் போய் கல்வி இல்லாதவன். அந்த குறையை கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபில் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபில் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. ஆர்க்கும் இடுமின் அவரிவர் என்னன்மின், பார்த்திருந்தும் மின் பழம்பொருள் போற்றன்மின், வேட்கை உடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின், காக்கை